யாவரும் கேலி தீரும் நன்றும் பிறர் தரவார். இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் அன்பான வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய அரசு பணிக்கான தேர்வுகளுக்கு மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் தயாராகிட்டு இருக்கீங்க. குறிப்பா கடந்த காலங்களில் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் அதிகமான கேள்விகள் மாணவர்களுக்கு ஒரு சவாலை ஏற்படுத்தக்கூடிய கேள்விகளாக இருந்துச்சு. ஸோ அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கவனம் முழுவதுமாக தமிழ் மீது போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொது அறிவு கேள்விகளில் தான் எங்கிருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாத ஒரு விடயமா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த சவால்களை எதிர்கொண்டு ஜிகே போன்ற கேள்விகளுக்கு நாம் விடை கொடுக்க தயாரானோம். அதே நேரம் தமிழ் அப்படிங்கும்போது நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புத்தகங்களை படிச்சாலே ஒரு 95 கேள்விகளை போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் நம்ம கொடுத்துச்சு. ஆனா சிலபஸை மாற்றம் செய்ததுக்கு அப்புறமா நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ன்னு சொல்லி 2 தேர்வுகள்ல மேஜர் பார்ட்ஸா இந்த தமிழ் எழுத ஆரம்பிச்சாங்க மாணவர்கள். ஆனா அதுல மாணவர்கள் எதிர்கொண்ட கேள்விகள் எல்லாமே ஒரு சவாலை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ரொம்ப கடினமான கேள்விகளா இருந்துச்சு. புத்தகத்தையும் தாண்டி சில கேள்விகளை அவங்க படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுதான் தமிழக மாணவர்களை அதிகமான மதிப்பெண்கள் பெற வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பல்வேறு கட்டங்களில் சிந்திக்கிறோம். இலக்கண பகுதிகளை ஆழ்ந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டுறோம். அதே நேரம் மாணவர்களுக்கு எளிதான கேள்விகளை கூட ஒரு பதட்டத்தால அவங்க இந்த கேள்விகளை தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ மாணவர்களை எப்படி நம்ம தயார்படுத்தலாம், இந்த அடுத்து வரக்கூடிய குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் அல்லது குரூப் 4 இருக்கட்டும், அதில் தமிழில் அதிகமான மதிப்பெண்களை மாணவர்கள் எப்படி வாங்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியானது 2 அற்புதமான பகுதிகளை தமிழில் இலவசமாகவே மாணவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறோம். அதில் ஒன்று வைகரை தமிழ் அப்படிங்கிற பேரில் அதிகாலை பொழுதுல ஒரு 5 மணி அளவில் டிஎன்பிஎஸ்சியினுடைய யூனிட் 6 என்று சொல்லக்கூடிய அழகு 6ல் தமிழ் பாட், அதாவது அழகு 6ல் தமிழக வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அதில் 20 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த 20 வினாக்கள்ல குறிப்பா இலக்கிய பகுதிகள்லேருந்து ஒரு 10 வினாக்கள் கேட்குறாங்க. அந்த இலக்கிய பகுதிகள்னு சொன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரை இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், தமிழகத்தினுடைய அரசியல் வரலாறு, இலக்கிய வரலாறு எல்லாத்தையும் மீன் பண்ணி தான் அதுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ அந்த 20 மதிப்பெண்கள்ல ஒரு 15 மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு திருக்குறள் மற்றும் இலக்கிய பகுதியில் படிக்கிறதால கிடைக்கும். ஸோ அந்த பகுதியில மாணவர்களை ஸ்டார்ட் பண்றதுக்காக வைகரை தமிழ்ங்கிற பேர்ல அதிகாலை பொழுதுல 5 மணி அளவுல ஒரு 15 to 20 நிமிடங்கள் இந்த இலக்கியம் சார்ந்த பகுதிகளுடைய பிட்ஸ், அதாவது இலக்கியம் சார்ந்த பகுதியிலிருந்து ஒரு வீடியோ, குட்டி வீடியோவா நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியானது தமிழ் பட்டறைங்கிற சேனல் மூலமாகவும் டாப் ஐஏஎஸ் அகாடமிய மெயின் சேனல் மூலமாகவும் மாணவர்களுக்கு நாள்தோறும் வழங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 நாட்கள் அப்படிங்கிற இலக்கை நோக்கி 100 நாள் அப்படிங்கிறது இலக்காக வைத்து பயணிக்கிறோம். ஸோ மாணவர்களின் ஆதரவு மற்றும் மாணவர்களுடைய அந்த உற்சாகமான வரவேற்பை பொறுத்து 100 நாட்களை கடந்தும் கூட அந்த இலக்கிய பகுதியில் செல்ல இருக்கு. ஸோ இது அதிகாலை பொழுதுல 5 மணிக்கு ஒரு 15 to 20 நிமிடங்கள் வீடியோ காணொலியாக உங்களுக்கு வழங்குவாங்க. அதை பார்த்துட்டு வாரம் ஒரு முறை அதற்கான தேர்வுகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்க எழுதிக்கலாம். ஸோ அது சித்திரை திங்கள் முதல் நாளான இன்றைக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கு காலையில 5 மணிக்கு மாணவர்கள் அதை பார்க்கல அப்படின்னா அது உங்களுக்கு வீடியோவா நம்மளுடைய சேனல்ல இருக்கு, அதை எடுத்து பார்த்துக்கோங்க. தினந்தோறும் இதே போல காலையில 5 மணிக்கு அது ஒளிபரப்பாக இருக்கு. ஸோ 5 மணிக்கு அதை நீங்க காலையில பார்த்துட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ்க்கான மார்க்கை நீங்க அதை பார்த்த மாதிரி கேட்டா. ஸோ இது ஒன்று, இது எல்லா மாணவர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு இலவசமான வகுப்பாக நம்ம டாப் ஐஏஎஸ் நம்ம கொடுக்குறோம். இதே போல அதிகாலை 5 மணி போல மாலை 5 மணிக்கும் மாணவர்கள் படிப்பதற்காக, தமிழ் சார்ந்து படிப்பதற்காக தமிழ் பகுதிகளில் இருந்து தேர்வுகளை மாலை 5 மணிக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த தேர்வுகளுக்கு தமிழ் தென்றல் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். எப்படி அதிகாலை பொழுதுல தமிழ் படிக்கிறதுக்கு வைகரை தமிழ் அப்படிங்கிற பேர்ல வச்சுருக்கோம், அதே போல மாலை பொழுதுல தமிழ் படிக்கிறதுக்காக தமிழ் தென்றல் அப்படிங்கிற பேர்ல ஒரு குறுந்தேர்வுகளை நம்ம என்ன செய்யறோம், மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி படித்த மாணவர்களுக்காக போன தடவை என்ன பண்ணோம்னா சதம்னு சொல்லி ஒரு 100 நாள் தேர்வை கொடுத்தோம். மாணவர்களுக்கு ஒரு 20 to 25 வினாக்களை டைமரா வச்சு, அதாவது டைமர் மூலமா வச்சு உடனே லைவ்ல மாணவர்கள் பதிலளிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை டிஸ்பிளே பண்ணி
ஒரு 25 நொடிகள் ஓட விட்டு அதற்கான கேள்விக்கு ஆன்சர் உடனே எழுதுவாங்க. ஸோ அதற்கான விளக்கத்தை அடுத்த காணொலியில் நம்ம வாங்கணும். ஸோ அந்த சதம் தேர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்வு தான் தமிழ் தென்றல்ங்கிற பேர்ல தமிழ் இலக்கணம் மற்றும் தமிழறிஞரும் தமிழ் தோன்றும் சொல்லக்கூடிய அந்த தமிழ் 100 மதிப்பெண்களுக்கான பகுதிகளில் இருந்து 20 வினாக்கள் தினந்தோறும் வழங்கலாம் அப்படிங்கிற பிளான் தான் இந்த தமிழ் தென்றல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தேர்வு பெட்டகத்தை ஒன்று பண்ணுறோம். ஸோ இது மாலை 5 மணிக்கு ரிலீஸ் ஆகும். மாலை 5 மணிக்கு டைமர் வச்சு ஒரு 15-20 நிமிஷத்துல இந்த கொஸ்டின்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க ஆன்சரை கடகடன்னு குறிக்க ஆரம்பிச்சுங்க. ஸோ அப்படி ஒருவேளை லைவ் மிஸ் பண்றீங்கன்னா கூட அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நீங்க டவுன்லோட் பண்ணி உடனே ஆன்சர் எழுதுங்க. ஆன்சர் உடனே நாம ரிலீஸ் பண்ணல. நிறைய மாணவர்கள் குறிப்பா படிக்கிறதுக்கு அகாடமிக்கு வர முடியாத சூழலா இருப்பாங்க, எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக அவங்க வீட்டுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு சம்பளங்கிற பேர்ல தேவைப்படும். அப்ப அதற்காக அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க. படிக்க செல்லக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள், வீட்டிலே இருந்து படிக்கக்கூடிய வீட்டு பெண்கள், இவங்க எல்லாத்துக்கும் பயன்படும் விதமாக தான் இந்த தேர்வு. அப்ப அந்த தேர்வை போட்டுட்டு ஆன்சருக்காக ஒரு 2-3 மணி நேரம் காத்திருந்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு அதற்கான விளக்க காணொலியை கொடுத்துடலாம். எதுக்கு சார் இவ்வளவு கேப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய மாணவர்கள் நான் சொன்ன மாதிரி தான் பணிக்கு போயிட்டு வரவங்க ஒரு 6 மணிக்கு மேல வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு உட்காருவாங்க. இல்லை தன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு உள்ள உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதால தான் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அவங்க எல்லாரும் தேர்வு எழுதட்டும். அப்புறமா ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷனோட வித் எக்ஸ்பிளனேஷனோட 8 மணிக்கு ரிலீஸ் பார்ப்போம். ஸோ 8 மணிக்கு நீங்க விளக்க காணொலியும் பார்த்து அதற்கான ஆன்சர் கரெக்டாக போட்டுட்டோமான்னு செக் பண்ணிக்கலாம். மேலும் அந்த காணொலி எக்ஸ்பிளனேஷனா இருக்கிறதால அது சார்ந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதையும் நீங்க என்ன செஞ்சிடலாம், அந்த காணொலியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அற்புதமான இலவச குறுந்தேர்வு. ஸோ அதற்காக வழங்கப்பட்ட பேர் தான் அந்த தமிழ் தென்றல் அப்படிங்கிற பேர். சார் தேர்வுனா அப்ப எதுல இருந்து கேட்பீங்க, எப்படி கேட்பீங்க, ஏன்னா தேர்வுக்கு நாங்க எப்படி தயாராகணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய இருக்கும். குட்டி குட்டி தேர்வா இருக்கிறதால நீங்க ஆல்ரெடி படிச்சதை வச்சு நீங்க எழுதலாம், ஆன்சர் போடலாம். அப்படி குட்டி குட்டி தேர்வா இருக்கிறதால உங்களுக்கு தேர்வுகளை முன்கூட்டியே ஷெடியூல்டு பண்ணி ஒரு 30 நாள் தேர்வுகளை ஷெடியூல் பண்ணி கொடுக்குறேன். இப்போ அவங்களுக்கு நான் ஷெடியூல் பண்ணிருக்கிறது ஒரு மாத தேர்வு. ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்து மே மாதம் வரைக்கும், மே மாதம் பாதி வரைக்கும் நீங்க அந்த தேர்வுகள் எழுதலாம். ஸோ அதற்காக ஒரு ஷெடியூல்டா இந்த தேர்வை கொடுத்துருக்கேன். அது என்ன ஷெடியூல்னு உங்களுக்கு நான் விளக்கமாக காமிக்கிறேன். ஸோ 100 நாள் 100 தேர்வுகள் அப்படிங்கிற பிளான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ டெஸ்டா வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறோம். தேர்வு நேரம் மாலை 5 மணி, விளக்க காணொலிக்கான நேரம் இரவு 8 மணி. தினந்தோறும் நாள்தோறும் 20 வினாக்கள் தமிழில் 1 மதிப்பெண் பெறுவதற்காக இந்த தமிழ் தேர்வை எல்லாரும் எழுதுங்க. கண்டிப்பா எழுதுங்க. உங்க மாணவர்கள், உங்களை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரிவிங்க. அந்த வினாக்களை நீங்க நல்லா போட்டு பாருங்க, அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது டாஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமானதல்ல, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்காக பயின்று கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் தமிழை இலக்கணம், தமிழை இலவசமாக வழங்க வேண்டும். தமிழ் புதிய அதற்காக முன்முயற்சியா தான் இந்த வைகலை தமிழ், இந்த தமிழ் தென்றல் ரெண்டையுமே எடுத்துட்டு போறோம். ஸோ தயவு செஞ்சு மாணவர்கள் இதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு விமர்சனங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இது முழுக்க இலவசம் தான். இதுல போய் நீங்க லிங்க்ல அப்ளை பண்ணுங்க, உங்க பேரை பதிவிடுங்க, உங்க போன் நம்பரை கொடுங்க அப்படின்னு நாங்க எதுவுமே கேட்க போகுது. அழகா இது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். எங்களுடைய தொடர்பு என்பது உங்களோட எப்படி இருக்குன்னா, இந்த தேர்வை நீங்க போட்டு பார்க்கணும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே இல்லை. நிறை குறைகளை எங்களோட நீங்க செஞ்சுக்கலாம். நீங்க லைவ்லயே கமெண்ட்லயே நீங்க செஞ்சுக்கலாம், பதிவு செஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இந்த தேர்வுக்கான அட்டவணை என்ன சார், இந்த பாருங்க, இதுதான் அந்த அட்டவணை. இதுவும் உங்களுக்கு பிடிஎஃப் கீழே கொடுத்துருவேன். ஸோ முதல் நாள் ஏப்ரல் 14/4/2026 இன்று மாலை 5 மணிக்கு உங்களுக்கு தேர்வை ஒரு லிங்க் வச்சு டைமரோட ஓட விட்டுருவேன். ஸோ அந்த டைட்டில் என்னன்னா சுட்டெழுத்துகள், வினா எழுத்துக்கள், இன எழுத்துக்கள். இதான் இன்றைக்கான தேர்வு. அதனால இன்றைக்கான தேர்வு ரொம்ப எளிமையான தேர்வு. சுட்டெழுத்து, வினா எழுத்து, இன எழுத்துக்கள் ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ அதுல இருந்து ஒரு 20 வினாக்களை பிளான் பண்றோம். 20 வினாக்கள்ல ஒரு 5 to 7 வினாக்கள் எளிதாக இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய வினாக்கள்ல கொஞ்சம் மாடரேட் பண்ணி கேள்விகள் இருக்கும். அப்படின்னா தான் நம்ம எல்லா கேள்விகளையும் டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அதனால தான் அப்படி டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேள்விகளுக்கான வினாக்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃப் உங்களுக்கு கீழே கொடுத்துருவோம். டைமர் வச்சு அந்த நேரத்தில் நீங்கள் போடணும் போட்டுக்கலாம். இல்லை அந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்டா? ஸோ இது உங்களுக்கு இன்னைக்கு ஏப்ரல் 14 சித்திரை திங்கள் முதல் நாள். அடுத்ததா
15 நாள்ல லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, அது வந்து ஒரு 20 நாட்கள் பிளான் பண்ணிருக்கோம். இது எல்லாமே யூனிட் 1 அலகு 1ங்கிற பாடத்திட்டத்திலிருந்து பிளான் பண்ணிருக்கோம். 30 நாட்கள். அலகு 1க்கு ஒரு 30 நாள், அலகு 2க்கு ஒரு 30 நாள் இல்லையா? அப்புறம் அலகு 3க்கு ஒரு 20 நாள், அப்புறம் அலகு 4 அலகு 6 கலை சொற்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 5 நாட்கள் அல்லது ஒரு 10 நாட்கள். மீதி அலகு 7 அலகு 5 இருப்பாங்க, அதுக்கு ஒரு 10 நாட்கள், அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் அப்படிங்கிறது. இலக்கியம் கூட கொஞ்சம் போகுது அப்படின்னா ஒரு 120 நாள் கூட பயணிக்கும். ஸோ இது அலகு 1 30 நாள் சொல்லுது. ஸோ 15 நாள்ல இந்த 20 வினாக்கள். அடுத்து 16 நாள்ல குறுங்கடல் வேறுபாடு ஒருமைப்பன்மை, அது ஒரு 20 வினாக்கள். 17 நாள்ல வேர்ச்சொல் அறிதல், அது ஒரு 20 வினாக்கள். 18 நாள்ல வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் வினையான பெயர்தல் 20 வினாக்கள். ஸோ இது 5 நாள் தேர்வு. 18/4/2026 இந்த தேர்வுகள் முடியுது. இதுக்கு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை வர்றதால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் கேப் கொடுக்கும். இல்லையா? நம்ம கொஸ்டின் வடிவமைப்பு, அப்புறமா அந்த கொஸ்டினை கரெக்ஷன் பார்த்து உங்களுக்கு அப்லோட் பண்றது, விளக்க காரணங்கள் எடுத்து கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு நாள் இடைவெளி விட்டாதான் அடுத்த ஒரு வாரத்துக்கான வேலைகளை நம்மளால முடிச்சு வைக்க முடியும். அதுக்காக ஒரு நாள் இடைவேளை ஞாயிற்றுக்கிழமை. மீண்டும் திங்கட்கிழமை 20/4/2026 புணர்ச்சி விதிகள். ஸோ புணர்ச்சி விதிகள் மாணவர்கள் தனித்துவமாகணும். புணர்ச்சி விதிகளை நிறைய விஷயங்கள் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க சவாலான கேள்விகள்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் புணர்ச்சி விதிகளும் ஒண்ணு. ஏன்னா நம்ம 100 கேள்விகள் தமிழ்ல பார்க்கணும்னா அது ரொம்ப கடினமான கேள்விகள் ஒரு 15 to 20 கேள்விகள் தான். 80 கேள்விகள் நாம எல்லாரும் போடுற மாதிரி இலக்கணத்தை அடிப்படை புரிதலோட படிச்சுட்டாலே அந்த 80 வினாக்களுக்கு நம்மளால அப்ளைடு மேக்ஸ் மாதிரி அப்ளைடு இலக்கணத்தை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். மீதி இருக்கக்கூடிய 20 கேள்விகள்ல 15 கேள்விகள் கலைச்சொற்கள் மற்றும் எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ அது நாம மனப்பாடம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 5 கேள்விகள் தான் இந்த புணர்ச்சி விதியை வச்சு சேர்த்தெழுது பிரித்தெழுது, அதுல கொஞ்சம் கடினமான கேள்விகளை கேட்கிறாங்க. சந்திப்புரைகள்ல கொஞ்சம் கடினமான கேள்விகள் கேட்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பகுதிகளை நல்லா படிச்சாதான் நாம அதை தனித்துவமாக முடியும். அதற்காக தான் புணர்ச்சி விதிகள் சார்ந்து ஒரு 20 வினாக்கள், புணர்ச்சி விதிகள் சார்ந்து இன்னொரு 20 வினாக்கள், புணர்ச்சி சிறப்பு விதிகள் சார்ந்து 3 செட்ஸ். புணர்ச்சி சிறப்பு விதிகள் 1, சிறப்பு விதிகள் 2, சிறப்பு விதிகள் 3, இதை வச்சு 20 வினாக்கள். ஸோ டோட்டலா 100 வினாக்கள் புணர்ச்சி விதிகளை வச்சு மட்டுமே 100 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்குது. அவன் புணர்ச்சி தான் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த சிறப்பு விதியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புத்தகத்தை சார்ந்து போறீங்க. புத்தகத்துல 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகம் சார்ந்து பிரித்தெழுது சேர்த்தெழுத கடினமான பகுதிகளை வச்சு அந்த விதிகளோட ஒப்பிட்டு ஒரு 20 வினாக்கள் கொள்வீங்க. அதே மாதிரி 9ஆம் வகுப்புல மட்டும் ஒரு 20 வினாக்கள், 10ஆம் வகுப்புல மட்டும் ஒரு 20 வினாக்கள், 11ஆம் வகுப்புல மட்டும் ஒரு 20 வினாக்கள், 12ஆம் வகுப்புல மட்டும் ஒரு 20 வினாக்கள். இதெல்லாம் புதிய புத்தகம் சார்ந்து. இதை போலவே பழைய புத்தகம் சார்ந்து அடுத்ததா அதே மாதிரி 20 வினாக்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் வச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது எல்லாமே பிரித்தெழுது சேர்த்தெழுது. ஸோ அப்போ புணர்ச்சி விதிகள் படிச்சிட்டீங்க, புணர்ச்சி சிறப்பு விதிகள் படிச்சிருந்தீங்க, பிரித்தெழுது சேர்த்தெழுத பழைய புத்தகத்திலையும் புதிய புத்தகத்திலையும் போட்டு நல்லா பிராக்டிஸ் ஆகிருந்தீங்க. இப்போ எப்படி கேள்விகள் கேட்டாலும் பிரித்தெழுது சேர்த்தெழுதுல 3 to 5 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நச்சுன்னு ஆன்சர் பண்ணிருக்கோம். எந்த குழப்பமும் ஆகும். ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம். நல்ல திறமையும் கற்றுக்கோங்க. இது டாப் மாணவர்கள் மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் குறிச்சு வச்சுக்கோங்க. கேரண்டினா சொல்றேன், 5 கேள்விகள் கேட்டாலும் பிரித்தெழுதுல எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்விக்கும் உங்களுக்கு விடை இருக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க, அடுத்ததா பார்க்க போறது வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகாரங்கள். சந்திப்பிழைக்காக நம்ம படிக்க வேண்டிய ஏரியா ரூல்ஸ் இருக்கு இல்லையா? எந்த இடத்துல வல்லினம் மிகணும், எந்த இடத்துல வல்லினம் மிகாதுன்னு அந்த ரூல்ஸ் சார்ந்து வல்லினம் மிகுமிடங்கள்ல ஒரு 20 கேள்வி, வல்லினம் மிகாரங்கள்ல ஒரு 20 கேள்விகள். அதுக்கப்புறமா சந்திப்பிழைகள் எங்கெல்லாம் வரும்னு ஒரு தொடர்கள் வாக்கியங்கள் கொடுத்து அதுல நீங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ற மாதிரி சந்திப்பிழை 1, சந்திப்பிழை 2, சந்திப்பிழை 3ன்னு சொல்லி ஒரு 3 செட்ஸ்ல 20 வினாக்கள் வச்சு கொடுத்துருக்கேன். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சந்திப்பிழைகளை மட்டுமே நீங்கள் ஒரு 100 கேள்விகளை அட்டன் பண்ண போறீங்க. ஸோ இது முழுக்க புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய சந்திப்பிழைகளும் வந்துடும், பிளஸ் ரூல்ஸ் வெளியிலிருந்து படிக்கக்கூடிய சில வல்லினம் மிகாரங்கள் சார்ந்தும் வந்துடும். ஸோ அப்போ சந்திப்பிழைக்கு 5 செட்ஸ் வினாக்கள் 100 வினாக்கள் வருது. அதே மாதிரி பிரித்தெழுது சேர்த்தெழுது நீங்க கிட்டத்தட்ட புத்தகங்கள் அப்புறமா விதிகள்னு சொல்லி ஒரு 15 செட்ஸ் போடுறீங்க. ஸோ அதுலயும் நீங்க ஒரு 300 கேள்விகளுக்கு மேல எழுத போறீங்க.
ஸோ இது ரெண்டுமே அதிகபட்சமா கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பகுதி அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படிங்கிற பகுதி. இதுல வடசொல் தமிழ்ச்சொல்லும் சேர்ந்தே வந்துடும். அப்ப அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படின்னா பிறமொழி சொற்கள் தமிழ் எப்படி கலந்துருக்கு, அன்றாட வாழ்க்கையில நாம பயன்படுத்தக்கூடிய சொற்கள்ல எதெல்லாம் தமிழ்ச்சொல் இல்லை, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட இளஞ்சி அந்த வார்த்தையை கேட்டாங்க இல்லையா, எந்த மொழி சொல்லுங்க, கடைசியில பார்த்தா அது போர்த்துகீச்சி மொழி சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இயல்பா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொற்களாக தெரியும், ஆனால் அது பிறமொழி சொல்லாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அயற்சொல் தமிழ் சொல்லியும் வடசொல் தமிழ்ல கலந்திருக்கக்கூடிய பகுதிகளையும் இதே 20 வினாக்கள்ல மிக்ஸ் பண்ணி காட்டலாம். அது எதிர்ச்சொல் அறிதல் இருந்து ஒரு 20 வினாக்கள், ஒற்று பிள்ளைகள் இருந்து 20 வினாக்கள், எழுத்து பிள்ளைகள் இருந்து 20 வினாக்கள், வினைச்சொல் வேறுபாடுல இருந்து 20 வினாக்கள். ஸோ இதோட உங்களுக்கு அதாவது 18/5 மே மாதம் 18ஆம் தேதியோட 30 தேர்வுகள் முடியும். அதாவது யூனிட் 1 அலகு 1க்கான தேர்வுகள் மே 18ஆம் தேதியோட முடியுது. ஸோ இதோட நீங்க நினைச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து உள்ளது அலகு 2 ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஷெடியூல்ஸ் முடிவடையும் போது அடுத்த ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ இதை வச்சு நீங்க நினைச்சுக்கலாம் 20 வினாக்களை போட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 30 தேர்வுகள் எழுதுறீங்க, 600 வினாக்கள் உங்க கைகளில் வந்துடும். ஸோ இந்த பிடிஎஃப் நீங்க எடுத்து வச்சுக்கல திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ மாணவர்களை மறந்துடாதீங்க, தினமும் மாலை 5 மணிக்கு நாம தமிழ் தென்றல் அப்படிங்கிறதுல வினாக்கள் போட போறோம். தினமும் அதிகாலை 5 மணிக்கு வைகறை தமிழ்ங்கிற பேர்ல நாம இலக்கிய பகுதிகளை நிறைவு செய்ய போறோம். ஸோ இது ரெண்டுமே தமிழ்ல 120 மதிப்பெண்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பகுதிகளா மாணவர்களுக்கு இலவசமா கொடுத்துருக்கிறோம். அனைத்து மாணவர்களும் பயன்படுத்துங்க. வருங்கால அரசு அதிகாரி ஆகக்கூடிய கனவை நினைவாக்குங்கள்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.